السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் இப்பிரபஞ்சங்கள் யாவற்றை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயனாகி அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாக்கியவனாக. அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தவர்கள் மீதும் நேர்வழி நடந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் ஏனைய எல்லா முஸ்லிம்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் ஒற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வாரத்தினுடைய ஜும்மாவுடைய தலைப்பாக நபிகளால் நிர்வாகத்தில் எவ்வாறு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் இருந்து நாம் சில செய்திகளை காண இருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்காக அவன் பொருந்திக் கொண்ட மார்க்கம் தான், அவனால் மனிதகுலம் முழுமைக்கும் வழிகாட்டப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம். இஸ்லாம் ஏதோ அரபு மதம் அல்ல, அரபு மொழி பேசுகின்ற அரபு நாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம் உண்டான தீன் அல்ல. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவால் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். மனிதகுலம் முழுமைக்காக இறைவன் வாழ்வியல் நெறியாகத்தான் இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த மார்க்கத்துடைய அஸ்திவாரமே, பேஸ்மெண்டே நீதியை கொண்டுதான் நிறுவப்பட்டு இருக்கிறது. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியை நிலைநாட்டுவதில் அதற்கு அஸ்திவாரம் அமைத்து கொடுத்து அதற்கு முன்னோடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு விஷயங்களிலையும் நீதியை முன்னிறுத்தி அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம் இருந்திருக்கிறது. இந்த நீதியை குறித்து இஸ்லாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்தி சிறப்பித்து சிலாகித்து இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் நிசாவுடைய 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹகம்தும் பைனன் நாசி அன் தஹ்குமு பில் அத்லி, நீங்கள் மக்களுக்கு மத்தியில் உங்களை நீதியை செலுத்தக்கூடிய தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்தில் உங்களை மக்கள் நிப்பாட்டினால் நீங்கள் மக்களுக்கு மத்தியில் நீதியை நிலைநாட்டுங்கள், நீதியாக தீர்ப்பு வழங்குங்கள். அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. அந்த நீதி எப்படி இருக்க வேண்டும்? தனக்கு ஒரு மாதிரியாகவும் தனக்கு ஆகாத விரோதிகளுக்கு எதிரிகளுக்கு ஒரு விதமாக நீதியை நிலைநாட்டுவதைத்தான் இந்த உலக அரங்கில் பார்க்கிறோம். நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும், நம்மளை மதியாத நமக்கு கட்டுப்படாதவங்களுடைய விஷயத்துல ஒரு மாதிரியாக தீர்ப்பு வழங்கக்கூடிய நடந்து கொள்ளக்கூடிய முறைகளைத்தான் குடும்பம் முதல் கொண்டு பார்க்கிறோம். ஒரு குடும்பத்திலேயே ஒரு ஆளு தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டவரா இருக்கிறாரு, பணிவிடை செய்யறாரு, அவங்களுக்காக பாடுபடுறாரு, இன்னொருவர் ஊதாரித்தனமா இருக்கிறார் என்று சொன்னால்
ஊதாரித்தனமாக இருக்கக்கூடிய பிள்ளைக்கு ஒரு நியாயம் பேசுவார்கள், உழைத்து கொடுக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நியாயத்தை பேசுவார்கள். இப்படி அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இப்படி வழிகாட்டி தந்திருக்கிறாரா என்றால் நிச்சயமா இல்லை. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான், ஒரு கூட்டத்தார் மீது உள்ள காழ்ப்புணர்வானது, ஒரு கூட்டத்தார் மீதான உண்டான வெறுப்பானது அவர்களுடைய விவகாரங்கள்ல என்று வரும்பொழுது அவர்களுடைய விஷயத்துல நீதியை பேணி நடக்க வேண்டும். நீதி செலுத்தாமல் உங்களை அந்த எதிரிகளுக்கு அநியாயம் செய்ய உங்களை தூண்டிவிட வேண்டாம். எதிரியா இருந்தாலும் அவர்களுடைய விவகாரங்கள்ல அவர்களுடைய காரியங்கள்ல நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நீதி செலுத்துங்கள். எதிலும் ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறையச்சம் இருக்கிறது என்பதற்கு நெருக்கமான அளவுகோல் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப நீதி எப்படி இருக்கணும்? தனக்கு எது நீதியோ அதைத்தான் பிறருக்கும், அவர் நமக்கு ஆகாதவராக இருந்தாலும் அவர் பக்கம் நியாயம் இருக்குமேயானால், அந்த எதிராளியின் பக்கம் நியாயம் இருக்குமேயானால், தனக்கு விருப்பமான தன்னுடைய குடும்பமோ தன்னுடைய சமூகமோ தன்னுடைய நட்பினிடத்திலேயோ தவறு இருக்குமேயானால் அப்பொழுதும் நீங்கள் நீதியைத்தான் பேச வேண்டும், நீதியாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை, அதுதான் உங்கள்கிட்ட இறைச்சை இருக்குங்கிறதுக்கு காரணியா இருக்கக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இறைச்சை இருக்குன்னா எல்லாத்தையும் நீதமா நடங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு நியாயம், பிடிக்காதவங்களுக்கு ஒரு நியாயம் பேசக்கூடாது, எல்லாருக்கும் நியாயத்தை பேசுங்க என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீதி நிர்வாகம் எப்படி இருந்தது, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு சஹீஹ் புகாரியில 3475வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. மக்காவில உயர்குல மக்களாக மக்கள் ஏற்றுக்கொண்ட குறைஷி குடும்பத்தின் குறைஷி குலத்துல மஹ்சூமியா என்று ஒரு கிளை பிரிவினர் இருக்கிறார்கள். அவர்களும் மேன்மக்களை போன்றவர்கள். அந்த சமூகத்தை சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி ஒரு சந்தர்ப்பத்தில் திருடி விடுகின்றார். அது மக்களுக்கு தெரிய வந்ததற்கு பிறகு மக்கள் எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள், இந்த மஹ்சூமியா குலத்தை சேர்ந்த இந்த பெண் திருடி விட்டால் இந்த மஹ்சூமியா கிளையானது குறைஷி கோத்திரத்தோடு தொடர்பு இருக்கிறது, இவர்களுக்கு தண்டனை வழங்கிவிடக் கூடாது. அப்ப இவங்களுடைய விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் பரிந்து பேசுறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகனாகிய உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் எல்லாம் தேர்வு செய்து ரசூலாட்ட அனுப்புறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவரு ரெக்கமெண்ட் பண்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, திருடியது யார் தெரியுமா? குறைஷி குலத்தை சேர்ந்த அதுல ஒரு உட்பிரிவான மக்சூமியா என்ற உயர்குல பெண்மணி திருடிவிட்டால் அவளுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா அது உங்க சமூகத்தை நீங்கள் இழிவுபடுத்துறது ஆயிடும், உங்க குடும்பத்துக்கு உள்ள உங்க கோத்திரத்துக்கு உண்டான மதிப்பு மரியாதை என்ன ஆகும் என்று பலவாறாக அந்த பெண்ணுக்காக பரிந்து பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்து விட்டது. உடனே தன்னுடைய உயிருக்கு உயிரான தன்னுடைய பிள்ளைகளை போன்று மதிப்பு மரியாதை கொடுத்து வளர்த்த உசாமாவை பார்த்து நபியர்கள் சொன்னார்கள், தஷ்பஹு ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகள்ல அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள்ல ஒரு சட்டத்துல நீ எந்த பரிந்து பேச வருகிறாயா என்று கண்டித்து விட்டு உடனே மக்கள் எல்லாரும் ஒன்று திரட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு முன்னால ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள். இந்த மாதிரி உசாமா இப்படி சொல்றாரு, ஆனால் நமக்கு அல்லாஹ் எதை கட்டளையிட்டு இருக்கிறான் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னமா அஹ்லகல்லதீன கபலக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகம் எல்லாம் அழிந்து நாசமா போனார்கள். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்னஹும் கானூ இதா சரக ஃபீஹிமு ஷரீஃபு
தரக்கூஹும் அவர்கள வசதி வாய்ப்பு உள்ளவர், மதிப்பு மிக்கவர் தப்பு தண்டா செய்து விட்டால், திருடி விட்டால், கொள்ளையடித்து விட்டால், மோசடி பண்ணி விட்டால் தரக்கூஹும் அவருக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, விட்டு விடுவாங்க. இதா சரக ஃபீஹிமுல் வஈஃபு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பலகீனமான மக்கள் திருடி விட்டார் என்று சொன்னார், ஏதேனும் குற்றச்செயலில் ஈடுபட்டு விட்டால் அகாமுல் ஹத்த அவர்களுடைய விஷயத்துல அகாமு அலையில் ஹத்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுவார்கள். இதனால் அல்லாஹ் அந்த சமுதாயத்தினரை அழித்தான் என்று சொல்லிவிட்டு இறுதியா சொல்றாங்க, வஐமுல்லா அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். சும்மா உப்புக்கு சப்புக்கு சொல்லல, கண் துடைப்புக்காக சொல்லல, உங்களை சமாதானப்படுத்தலுக்காக சொல்லல, உங்க மனசு கும்பலக்கூடாதுக்காக சொல்லல. நான் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் சத்தியமிட்டு நான் சொல்லுகின்றேன். லவ் அன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மதின் முஹம்மதாகிய என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கூட அவள் திருடியது உண்மையாக இருக்குமேயானால் லகதஅது யதஹா அவளுடைய கையை நான் தரிப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிமொழி கொடுத்தாங்க. அப்ப நீதின்னு வரும் பொழுது அது தன்னுடைய குடும்பத்தாரை பாதித்தாலும் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டத்தை நான் நிறைவேற்றுவதை தவிர அதுல இருந்து நான் ஒரு கால் நான் பின்வாங்க மாட்டேன். என் குடும்பம், என் ரத்தம், என் குடும்பம், என் பிள்ளை நான் பார்க்க மாட்டேன், நீதியை தான் நான் நிலைநாட்டுவேன் என்று அறுதிட்டு தோழர்களுக்கு பாடத்தை புகட்டினார் என்பதை பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு யாருக்கு இடையில இருக்கு? ஒரு முஸ்லிம் மனிதருக்கும் ஒரு யூத மதத்தை சேர்ந்தவருக்கும் இடையில அந்த வழக்கு இருக்கிறது. அப்ப அது குறித்த விவகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வழக்குல யார் பக்கம் நியாயம் இருக்கு, அவங்க அதுக்கான ஆதாரங்களை கொண்டு வாங்க, சாட்சியங்களை கொண்டு வாங்க, சொல்லுங்க, அதை பார்த்து நம்ம என்ன முடிவு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல யூதனுடைய பக்கத்துல அவன் ஆதாரத்தை சப்மிட் பண்றான், சாட்சியங்களை கொண்டு வந்து கொடுக்கறான். அதை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முஸ்லிம் சஹாபி மேல மிஸ்டேக் இருக்கு, இந்த முஸ்லிமான மனிதர் மேல பிரச்சனை இருக்குது, இவற்ற நியாயம் இல்ல, இவற்ற ஆதாரம் இல்ல, எவிடன்ஸ் இல்ல, இவற்றை தான் இருக்குன்னு சொல்லி அந்த யூதருக்கு சார்பாக நியாயமாக நின்று அந்த யூதருக்கு என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியை கிடைக்க செய்தார்கள் என்பதை ஹதீஸ்கள்ல நாம பார்க்கிறோம், சம்பவங்கள்ல பார்க்கிறாக. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என தன்னுடைய விவகாரமா இருந்தாலும் சரி, தன்னுடைய சமூகத்துடைய விவகாரமா இருந்தாலும் சரி, ஏனைய சமூக மக்களுடைய விவகாரம் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நியாயம் என்னப்பா, எது நீதி, எது நேர்மை, அதைத்தான் நபிகள் எது யார் பக்கம் உண்மை இருக்கு இதைத்தான் பார்த்தார்கள். நமக்கு பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு வாழ்வில் நடைமுறைப்படுத்தி காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நீதி நிர்வாகத்துல அவங்களுடைய ஆட்சியில தொழிலாளர்களுடைய நலனுக்கு எப்போதுமே சாதகமா தான் இருந்ததை தவிர ஒருபோதும் தன்னிடத்துல வேலை செய்யக்கூடிய வேலையாளர்களுக்கோ பணியாளர்களுக்கோ ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கோ ஒருபோதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கிரமம் அநீதம் இழைத்தது கிடையாது என்பதை நபி அவருடைய வரலாறுகள்ல இருந்து நாம் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மக்கள்கிட்ட, என சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்துல என அடித்தட்டு மக்களுடைய உழைப்புக்கும் ஊதியம் முறையாக வழங்கப்பட வேண்டும். அதுல குற்றம் இழைத்தார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோப பார்வை, அல்லாஹ்வுடைய தண்டனை அந்த சமூகத்தின் மீது வெகு விரைவில் அவர்களை பிடிப்பதற்கு அதுவே போதுமானது என்ற அளவிற்கு ஹதீஸ்ல அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களுடைய உரிமைகள் பேணுவத விஷயத்துல அவர்களுக்கு அநீதம் ஒரு காலம் இணைத்து விடக்கூடாது என்பதுல நபிகள் நாயகம் கண்ணு கருத்துமா இருந்தார்கள். அதனால நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னா, அத்துல் அஜீர அஜ்ரஹு கப்ல யஜிஃப அரகுஹு. இப்னு மாஜா என்ற ஹதீஸில் உள்ள 2443 ஹதீஸா இடம்பெற்று இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க இடத்துல வேலை செய்யக்கூடிய வேலையாள், உங்க இடத்துல வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுடைய வேர்வை உலர்வதற்கு முன்னர் அவருக்குரிய உழைப்பிற்குரிய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள். எவ்வளவு அழகான ஒரு நீதியை நிலைநாட்ட நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த சமூகத்துல நீதி நிறுவப்பட வேண்டும், ஒவ்வொரு மட்டத்திலையும் அது பேணப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தரப்பா பார்க்கிறாங்க.
ஒவ்வொரு மட்டமா பாக்குறாங்க, ஒவ்வொரு துறையா பாக்குறாங்க. அதுல எங்க ஓட்ட உடசல் நெரிசல் இருக்க எல்லாத்தையும் சரிப்படுத்தி எந்த இடத்துக்கு போனாலும் எங்க போனாலும் உண்மைக்கு, தர்மத்துக்கு, நீதிக்கு, நியாயத்துக்கு முன்மாதிரியா சான்று அளிக்கக்கூடியவராக ஒரு இறை நம்பிக்கையாளன் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி இருக்கிறார்கள். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகத்துல பாருங்க, ஏழை பணக்காரங்கிற பாரபட்சம் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதி நிர்வாகத்துல, அரசாங்கத்துல, அவங்களுடைய காரியங்கள்ல ஏழை வாழங்கிற வித்தியாசம் இருக்காது. உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற பாகுபாடு இருக்கிறாரு. அதே மாதிரி வெள்ளை கருப்பு அப்படிங்கிற பாரபட்சம்லாம் கிடையாது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இதெல்லாம் மேல்தட்டு வல்லரசு நாடு, வல்லாதிக்க நாடு என்று எவரெல்லாம் தன்னை சொல்லிக் கொண்டு இருக்கிறானோ அந்த நாட்டில் வெள்ளைக்காரனுக்கு ஒரு சட்டம், கருப்பு இனத்தவனுக்கு ஒரு சட்டம் என்ற நிலைதான் இன்றளவு நீடித்துக் கொண்டு இருக்கிறது. சில பொறுப்புகளுக்கு வெள்ளைக்காரனை தவிர வேற யாரும் வரக்கூடாது என்பதில் கண்ணு கருத்துமா இருக்கிறார்கள். அதுக்கான சட்ட வரையறை சட்டமாக்கி இருக்கிறார் என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள்லாம் என்ன வல்லாதிக்க நாடு, இவர்கள்ட்ட என்ன நீதி நியாயம் இருக்கும், இவனை நம்பி இவனுடைய அடைக்கலத்தில் நம்ம போனா நம்மளுடைய காரியங்கள் விளங்குமா என்பதையெல்லாம் யோசிக்க வைக்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்களுடைய நீதி நிர்வாகத்தில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமாக, ஆட்சியாளராக, ஆன்மீக குருவாக, அரசியல் தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தொழ வைக்கிறோமா, அதுக்கு முன்னர் தொழுகைக்கான அழைப்பு ஒழிய பிலால் ரலியல்லாஹு கொடுப்பாங்க. பிலால் யாரு? அடிமை குலத்தை சேர்ந்தவர், அடிமையா இருந்தவர், கருப்பு நிறத்தை சேர்ந்தவர். அவர் பாங்கு சொல்ல சொல்ல நபிகள் நாயகம் நமக்கு என்ன சொன்னாங்க? பாங்கு சொல்லப்படும் பொழுது பாங்கு சொல்ல சொல்ல நீங்க பின்னாலே என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். பிலால் ரலியல்லாஹு அல்லாஹ் அக்பர் சொன்னார்னா பின்னால ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? அல்லாஹ் அக்பர் அவருக்கு பின்னாலதான் சொல்லணும். பிலால் ரலியல்லாஹு அல்லாஹ் அக்பர் முந்தி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடாது. அவங்களுக்கே அந்த நிலை. நாம ஏமாத்துறோம், அவர் எப்போ சொல்லி முடிக்க நான் முன்னாடி சொல்லிக்கிறேன், அல்லாஹ் நானும் மனசுக்குள்ள சொல்லி வாங்கிக்கு பதிலையும் சொல்லிக்கிட்டா சுண்ணாவை நிறைவேற்றுறது ஆகுமா? அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை ஆகுமா? அதுக்கு அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ பிலால் ரலியல்லாஹு அவங்க அவங்களுடைய நீதி நிர்வாகத்துல இமாமுக்கு இணையான, இமாம் இல்லாத நேரத்துல இமாமா நின்று தொழுவிக்கக்கூடிய அந்தஸ்துல பிலால் ரலியல்லாஹு இருந்தாங்க என்பதை ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடிமக்கள் எல்லாருக்கும் பொறுப்பை சுமத்துறாங்க. நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் எந்தெந்த இடத்துக்கு போறேன் அந்த இடத்துல உள்ள காரியங்களுக்கு மட்டும் இல்ல, உங்கள எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. குல்லுக்கும் ராய், நீங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் மஸ்ஊலன் ரய்யத்திஹி, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த உலகத்துல பொறுப்பு இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா கல்யாணம் ஆனவரா இருந்தாலும் சரி, ஆகாதவரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இளையவரா இருந்தாலும் சரி, சிறியவரா இருந்தாலும் சரி, முதியவரா இருந்தாலும் சரி, எந்த மட்டத்தில் அவர் இருந்தாலும் அவருக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கு. அவர் கீழ் உள்ளவர்களை பற்றி அவர் நிச்சயமாக விசாரிக்கப்படுவார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. ஆக இப்படி நீதி நிர்வாகத்தை நம்ம கட்டமைச்சு இருந்தோம்னா சமூக ஒற்றுமை, சமூகத்துக்கு இடையில இருக்கக்கூடிய இணக்கங்கள் ஒருபோதும் குறையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக நாம் அநீதம் அக்கிரமம் செய்வோமே ஆனால் இந்த அநியாய அக்கிரமம் எல்லாம் நம்முடைய இம்மையை பாதிப்பதை போன்று, இம்மையே நம்முடைய கஷ்டப்படுத்துவதை போன்று இன்னைக்கு ஒருத்தருக்காக செய்யக்கூடிய அநியாயம் ஒட்டுமொத்த உலக நாடையே செய்து சிந்திக்க வைக்குது, பிரமிக்க வைக்குது. அவங்களுடைய அத்துணை வேலைவாளர்களும் தடப்படுது. அப்போ நீதி சரியாக இருந்தால் எல்லா மக்களுக்கும் மத்தியில இணக்கமும் சந்தோஷமோ சகோதரத்துவமோ மேலும் என்பதை மாற்று கருத்தில் அநீதம் இழைக்க இழைக்க அது இந்த உலக வாழ்க்கையுடைய காரியங்களையும் சுருக்கிவிடும், கூட நான் மனிதன் ஆக்கிவிடும், மறுமையும் பெரிய அளவு பாதிக்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 2578வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இத்தகுல் துல்ம, நீங்க அநியாயம் செய்வதை அஞ்சிக் கொள்ளுங்க. ஒருவர் இன்னொருவருக்கு சக மனிதனுக்கு அநியாயக்கிரமம் செய்வதை நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்ன நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அநியாய அக்கிரமும் நாளைக்கு மறுமை நாள்ல உங்களுக்கு இருளாக அது வந்து நிற்கும். நீங்க நேர்வழி வர முடியாது, வெற்றி வர முடியாது, அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா நாளை மறுமை நாள்ல மூமின்களுடைய நூறுகும் ஐதீகம் ஐமானியும் நாளை மறுமை நாள்ல
உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி வாழ்ந்த மக்களுக்கு அவர்களுடைய வலதுபுறம் இடதுபுறமும் முன்னையும் பின்னையும் என ஒளியாக காட்சி அளிக்கும். அது யாருக்கு அந்த பாக்கியம் இல்லாம போகும், யார் இந்த உலகத்தை அநியாயம் பண்ணாலும் அவங்களுக்கு கிடைக்காது. அப்ப இது மாதிரியான ஒரு நிலையில இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து இம்மை மறுமையுடைய ஈடேற்றம் நீதியாக நடப்பதில் தான், நீதியாக நடத்துவதில் தான், நீதியை பேசுவதில் தான், நீதியின் அடிப்படையில் வாழ்வதில் தான் உண்மையான வெற்றி இருக்கிறது என்பதை புரிந்து நடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அனுப்புவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.